Good morning all. Legal research methodology. Role of judicial review in proclamation of emergency in India. Legal research methodology. I give some brief intro. One of the direct results of the proclamation of the emergency in 1975 in India was the amendment of Article 352 by the 44th Constitutional Amendment so as to introduce some more safeguards therein against any unwarranted declaration of emergency in future. The idea underlying the 44th Constitutional Amendment is that it ought to be ensured that what happened in 1975 is not replaced in future. 1975 இந்தியாவில் எமர்ஜென்சி அப்படின்றது நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்துவது அறிவும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 3 காரணத்துக்காக 3 வகையான நெருக்கடி நிலை அறிவிச்சிருக்கு. ஒன்று உள்நாட்டு த்ரெட், எமர்ஜென்சி அரைசிங் ஃப்ரம் எ த்ரெட் டு த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ரெண்டாவது பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி இன் ஏ ஸ்டேட். மூணாவது ஃபினான்சியல் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி அரைசிங் ஃப்ரம் எ த்ரெட் டு த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் 352. இந்தியாவுக்குள்ளே இருக்க கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக ஏதோ மாநிலங்கள் நடந்துக்கிட்டால் அதுக்கு 356. ஃபினான்சியல் எமர்ஜென்சி 370. இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஆர்டிகிள் 370 ஃபினான்சியல் எமர்ஜென்சி நிதிநிலை நெருக்கடி பிரகடனம் இதுவரை இந்தியாவில் அமலாக்கப்படலை. இது உலகத்தில் எந்த நாடுலேயும் இந்த அம்சம் கிடையாது. அதனால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய அத்தனை முன்னோர்களுக்கும் நாம் நன்றி கடன் பெற்றிருக்கோம். பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி இன் ஸ்டேட் 358 அடிக்கடி தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பதை அறிவோம். எமர்ஜென்சி அரைசிங் ஃப்ரம் எ த்ரெட் டு த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. இந்திய அரசோட பாதுகாப்புக்கு த்ரெட் வந்துருச்சு அப்படின்ற அடிப்படையில் 1975 ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி நெருக்கடி நிலையை இந்தியாவோட அப்போதைய மாநில அரசு மத்திய அரசு அறிவிக்குது. அதில் ஜஸ்டிசபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட்ஸ் டிஸ்கிரிஷன் அதை பற்றி பார்ப்போம். ஒரு பிரதமர் நெருக்கடி நிலையை அவரோட அமைச்சரவை அறிவிச்சிச்சுன்னா அது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறணுன்ற அடிப்படையில் 1975 ஒரு எமர்ஜென்சி உள்நாட்டு த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி. வெளிநாட்டுக்காக ஏற்கனவே நம்ம போர்கள் இந்திய அரசு பாகிஸ்தான் சீனா போகிறப்ப எடுத்திருக்கோம். உள்நாட்டு பாதுகாப்புன்ற அந்த த்ரெட் அடிப்படையில் 1975 குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்றது அறிந்த விஷயம். அதை நீதிமன்ற ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய நீதிமன்றத்தோட பகுப்பாய்வுக்கு விட்ட முக்கியமான கேஸ்லாம் மினர்வா மில்ஸில் ஜஸ்டிஸ் பகவதி நீதியரசர் சொல்கிறாங்க. whether the president is proclaiming the emergency under Article 352 had applied his mind or whether he acted outside his powers or acted malafide in proclaiming the emergency could not be excluded from the scope of judicial review. இந்தியாவில் ஜுடிஷியல் ரிவ்யூ தான், நீதிமன்றங்கள் தான் 4 தூண்கள் நமக்கு தெரியும். அதில் 4 தூண்களில் இருக்கவங்களும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மீறிடாமல் நடக்கிறதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூன்ற நீதிமன்றத்தோட ஆய்வு மட்டும்தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே பதிவுகளில் சொன்ன மாதிரி நானி பல்கிவாலா நம்மளுக்கு சேலியன்ட் ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்த விஷயம். அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை பற்றி பேசுகிற ஜட்ஜ்மெண்ட்டு மினர்வா மில்ஸு ஜஸ்டிஸ் பகவதி அவங்க கொடுத்தது. கான்சிக்வன்சஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சினா மத்திய அரசு ஒரு நெருக்கடி நிலையை இந்த மாதிரி பாதுகாப்பு அச்சுறுத்தல் சொல்லி கொண்டு வந்துச்சுன்னா அதோட முழு பவரும் பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றும், மாநிலங்களுக்கு சேர்த்து அடிப்படை உரிமைகள் அந்த நேரத்தில் கேள்வி கேட்க முடியாது. இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இந்த அதர் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜெர்மனோட வெய்மரோட கான்செப்ட் தான் எமர்ஜென்சி. இருந்தாலும் கூட அதே நம்ம வந்து மேண்டஸ்கியோட டெலிகேஷன் ஆஃப் பவர். இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் கண்ட்ரி, இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. டெமோக்ராட்டிக்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தின் தலைவர் தான் சட்டசபையோ பாராளுமன்றமோ. ஆனால்
இவங்கள நம்ம மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ரிப்பப்ளிக்கோட ஹெட்டாக இருக்கக்கூடிய குடியரசோட தலைவராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆளுநரும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படலை. அதனால் சூடோ ரிப்பப்ளிக்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆனால் அம்பேத்கர் வந்து அந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்டினியூ ஆகணும், அது லெட் இட் லீவ் டு த பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் யூஎஸ்ஏலையோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ போரோ உள்நாட்டு பாதுகாப்புக்கோ அல்லது வெளிநாட்டு பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தல் ஏற்படும் போது அங்கே ஒரு மத்திய அரசு இருக்கும், சுற்றி மற்ற மாநில அரசுகள் மாகாண அரசுகள் இருக்கும். அது கூட்டாட்சி தத்துவம் தான், ஃபெடரலிசம் தான். ஆனால் போர் காலத்துலேயோ அல்லது உள்நாட்டு பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தல் வரும்போது அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த வார்த்தையை அப்படியே நான் வாசிக்கிறேன். War leads to the transformation of a federal government into a unified state with its plurality and multiplicity of jurisdiction coordinated for the unitary and totalitarian process of war. அந்த totalitarian, unitary இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. யூஎஸ்ஏலேயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இந்த எமர்ஜென்சியை ஏற்கனவே 2 தடவை சந்திச்சிருக்காங்க. முதல் உலகப் போர் 1914-18, அப்புறம் 2ஆம் உலகப் போர் 1939-45. யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியாலாம் இந்த எமர்ஜென்சியை சந்திச்சிருக்காங்க. ஆனால் அவர்களோட நாட்டு சட்டத்து பிரகாரம் நீதிமன்றத்துக்கு அந்த சட்டம் அவசர சட்டம் செல்மா செல்லாதான்னு விட முடியாது இன்னும் வரை. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முன்னோர்கள் அவங்க நம்மளுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, அது நீதிமன்ற பகுப்பாய்ப்பு விட்ட பிறகு தான் ஒரு எமர்ஜென்சி வந்து செல்லுபடியாகும் அப்படின்றது. அதற்கு தான் உதாரணமாக நான் வந்து ஜஸ்டிஸ் பகவதியோட மினர்வா மில்ஸ் கேஸையும் எஸ்ஆர் பொம்மை கான்ஸ்டியூஷனல் மிஷினரி அந்த கேஸையும் கோட் பண்ண விரும்புகிறேன். முக்கியமான விஷயமா இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறது, ஜனதா கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனை அப்பாயின்ட் பண்ணி அதில் தான் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி 1975 விட்டாங்க. அந்த நெருக்கடி நிலையத்தை ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக நீதிமன்ற ஒரு அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். இந்தியா இதுவரை இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை 75க்கு அப்புறம். ஆனால் ஒருவேளை மத்தியில் முழுமையான பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி அமைஞ்சால் அவங்க சொல்கிற உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் கேட்டு பிரசிடெண்ட் கையெழுத்து அதில் போட்டுட்டாருன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த ஃபெடரல் நேச்சர் கூட்டாட்சி தத்துவமும் பாதிக்கப்படலாம் அப்படின்ற செக், அந்த ஒரு பீப்புள்ஸ் ஒரு செக் கார்னர் கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷனல் எழுத்தாளர் இவங்க வலியுறுத்திக்கிட்டே வராங்க, ப்ரொஃபஸர் எம்பி ஜெயின். அது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே வெப்பன் ஜுடிஷியல் ரிவ்யூ தான். அப்போ உள்நாட்டு அச்சுறுத்தல் அல்லது வெளிநாட்டு அச்சுறுத்தல்னு சொல்லி ஒரு அவசர நிலை பிரகடனத்தை 1975க்கு பிறகு இனிமேல் இந்தியாவில் இந்த 2024க்கு அப்புறம் கொண்டு வரணும்னா அந்த அரசியலமைப்பு அந்த அவசர நிலை பிரகடன எமர்ஜென்சியை கேபினெட் மத்திய அரசோட கேபினெட் பிரசிடெண்ட் கையெழுத்து போட்டாலும் அதை உச்சநீதிமன்றம் அது உண்மையிலே காம்பிட்டண்ட்டாக அது சரியா அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான கீ டேர்ம் வந்து மற்ற நாடுகள் நான் சொன்ன யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியாலலாம் எமர்ஜென்சி எப்படி பயன்படுத்துகிறாங்க, அவங்க கூட்டாட்சி ஃபெடரல் நேச்சரு. ஆனால் வார் டயத்தில் ஒன்றுபட்டு நிற்கிறதுக்கு அவங்க இன்க்ரீடியண்ட்டாக சொல்கிறது வந்து இந்த 3 ஃபாரின் கான்ஸ்டியூஷன்ஸ் த ஃபைனல் வேர்ட் ரெஸ்ட் வித் த கோர்ட்ஸ் டு decide whether a particular act of a center is justifiable under the war, real defense or emergency power. இதில் necessary adjustments in the center state power balance எல்லாம் இந்த மற்ற கூட்டாட்சி நாடுகளெல்லாம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அதிகார பயிரும் ஈக்குவலாக இருக்குது, பேலன்ஸாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து ஃபெடரல் நேச்சர் கூட்டாட்சி தத்துவம் சார்ந்த அம்சங்கள் இருந்தாலும் கூட இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக தான் இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைனல் டெசிஷன் மட்டும் சொல்லிட்டு therefore a built-in control mechanism in India, the control mechanism over the executiveன்றது
ஆளுநரையும் அங்கே பிரசிடெண்ட்டு குறிக்கும். அண்டு in India, the control mechanism over the executive and the parliament is rather weak during an emergency. எமர்ஜென்சி டைத்தில் ரொம்ப பவர் கம்மியாக இருந்துச்சு. as it rests primarily with parliament. முதல்ல அது பார்லிமெண்ட் அகையில் இருந்துச்சு, செகண்டரிலி வித் ஜுடிஷியரி. இப்போது இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரணும்னா உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது வெளிநாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு கொண்டு வரணும்னா அது முழுக்க ஜுடிஷியல் ரிவ்யூ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய காரணம் இருந்தால் தான் விட முடியும். ஏற்கனவே நம்ம ஆர்டிக்கிள் 352 வந்து 1965 பயன்படுத்தியிருக்கோம், சைனா வார். அதுக்கப்புறம் இந்தோ பாகிஸ்தான் டிஸ்பியூட் அப்போ 1971 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜூன் 26, 1975 டு மார்ச் 1977 அந்த 2 எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன்ஸ் வேர் இன் ஃபோர்ஸ் சைமல்டேனியஸ்லி. இந்த ஜூன் 26, 1975 மார்ச் 1977 வரைக்குமே அந்த 1971 பாகிஸ்தான் போகிற காரணம் காட்டி ஒரு நெருக்கடி நிலையே இருந்துச்சு. ப்ளஸ் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு எமர்ஜென்சி இருந்துச்சு. இந்த ஜூன் 26, 1975 டு மார்ச் 1977 வரையும் உள்நாட்டு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட் ஷா கமிஷனோடது. இது முக்கியமாக ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத முக்கியத்துவப்படுத்துது. இதை பேஸ் பண்ணி தான் 44வது சட்ட திருத்தம் வந்திருக்கு. ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ஒன் ஆஃப் த டைரக்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி இன் 1975 in India was the amendment of Article 352 by the 44th Constitutional Amendment so as to introduce some more safeguards therein against any unwarranted declaration of emergency in future. The idea underlying the 44th Constitutional Amendment in India is that it ought to be ensured that what happened in 1975 is not repeated in future. இந்தியாவில் எதிர்காலத்தில் அவசர நிலை பிரகடனம் ஜுடிஷியல் ரிவ்யூ என்ற நீதிமன்ற மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்படும் காரணத்தால் அது ஒரு பாதுகாப்பானது. அடுத்தடுத்த பகிர்வுகளில் தொடர்கிறேன். ஃபீல் இஸ் தடுத்துகள் கோவர் டு யுவர் ஓன். தேங்க்யூ.